ஓகே, இந்தியாவில் வறுமையை குறைக்கிறதுக்கு மிகப்பெரிய முயற்சிகள்லாம் கையாண்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை பாராட்ட சொல்லியிருக்கிறாங்க. 2005 2021 வரை இந்தியாவுடைய வறுமை எண்ணிக்கைங்கிறது 41.5 கோடிக்கும் கீழே குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா என்ன தெரியல, இந்த பார்ப்போமா. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நிதி ஆயோக் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா UNDP அப்படிங்கிற யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அவங்களும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியாவுடைய பீகார் தாங்க வறுமை கோட்டின் கீழே இருக்கிற மாநிலத்தில் முதல் இடத்துல இருக்குது. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 50% மேலே வந்து வறுமை கோட்டின் கீழே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் இருக்குது, மத்திய பிரதேசம் இருக்குது. இதையும் தாண்டி ஏழ்மை கம்மியாக இருக்கிற ஒரு மாநிலம்னு எடுத்துக்கிட்டோம்னா வந்து கேரளா 0.71% தான் வந்து ஏழ்மை கம்மியாக இருக்குதான். இப்போ இந்த நிலச்சல் வந்தோன்னா ஏதாவது இன்னும் கொஞ்சம் அது அதிகமாகிறது வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் சரி, தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது அதனை கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 4.89% தான் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறாங்களாம். டோட்டலாக 8 கோடி பாப்புலேஷன் அப்படின்னு கூகுள் சொல்லுது. அதில் வந்து 4.89னா கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் தான் வறுமை கோட்டின் கீழே இருக்கிறாங்களா என்ன. நான் திருச்சி சைடு போனோம்னா அவ்வளோ பேர் வறுமை கோட்டின் கீழே தான் இருக்கிறாங்க.